ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய சகோதரனாகிய லோத்து சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போனதை அறிந்தவுடன் ஆபிரகாம் புறப்பட்டு போய் யுத்தம் செய்து சிறையிருப்புக்குள் இருந்த தன் சகோதரனையும் ஜனங்களையும் விடுதலையாக்கி அழைத்து கொண்டு வருகிறான். அப்படி அழைத்து கொண்டு வரும் பொழுது சோதோமின் ராஜா எதிர்கொண்டு போய், யுத்தத்தில் கிடைத்த எல்லா பொருட்களையும் நீர் வைத்து கொள்ளும், ஜனங்களை எனக்கு தாரும் என்று அவன் கேட்டான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு நொடி பொழுதில எல்லா பொருள்களுக்கும் உரியவனாய் அவன் மாறிவிட்டான். அவன் கேட்கவில்லை, ஆனால் அந்த தேசத்தினுடைய ராஜாவே தானாக மனம் உவந்து கொடுக்கிறான், இந்த பொருட்களை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி. ஆனால் ஆபிரகாமோ அதற்கு மறுப்பு தெரிவித்து, இந்த பொருட்களில் ஒன்றையும் யாதொன்றையும் நான் எடுத்துக்கொள்ளேன், ஆபிரகாமை ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடி நான் ஒரு சரட்டை ஆகிலும் சரட்டையின் வாரையாகிலும் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று சொல்லி மறுப்பு தெரிவித்தான். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நமக்கு செய்ய வேண்டுமானால் நம்மை தேடி வருகிற சில அனுகூலங்களை நாம் மறுப்பு தெரிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருந்தார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக மாறுவாய், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் நிமித்தம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு நேரிடையாக வாக்கு பண்ணியிருந்தார். ஆசீர்வாதத்தினுடைய வாக்குத்தத்தங்களுக்கு உரியவனாக ஆபிரகாம் இருக்கிறான். ஒரு நாள் வரும், ஒரு நாளிலே தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், ஒரு நாளிலே தேவன் என்னை உயர்த்துவார். தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கும் நான் உரியவனாய் இருக்கிறேன். இன்றைக்கே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அற்பமானவர்கள் அல்ல, ஒன்றும் இல்லாதவர்கள் அல்ல. ஒருவேளை உலக தோற்றத்தின்படி வெளி பார்வைக்கு ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு வந்து சேருகிறது என்று சொல்லி. ஆபிரகாம் மனிதர்களால் அல்ல, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினான். ஆபிரகாம் மனிதர்கள் கொடுக்கிற பொருளினால் ஐஸ்வர்யத்தையும் ஆஸ்தியையும் அந்தஸ்துகளையும் பொருட்களையும் சம்பாதித்து கொள்ள விரும்பாதவனாய், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராலே நான் உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்பினான். இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க விரும்புகிறீர்கள், ஆனால் யார் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறீர்கள்? மனிதர்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறீர்களா, அல்லது தேவன் மூலமாக, தேவ வார்த்தையின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறீர்களா? நீங்கள் நேரிடையாக தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட விரும்புவீர்களானால் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் காலங்களை கடந்து, யூகங்களை கடந்து நெடும் காலங்கள் உங்களுக்கு அவைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐசுவரியத்தை தரும். ஆகவே இன்றைக்கு கர்த்தாவே, உம்மிடத்தில் இருந்து என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வரட்டும், நன்மைகள் வரட்டும் என்று நீங்கள் தேவனை எதிர்நோக்கி காத்திருப்பீர்களானால், மனிதர்களை எதிர்நோக்கி காத்திராதபடி தேவனை எதிர்நோக்கி காத்திருப்பீர்களே ஆனால், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் அசாதாரணமானவர்.
நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லி யோபுவின் புத்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் காத்திருக்கும் பொழுது தேவன் தன்னுடைய நன்மையினாலும் ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அன்பின் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் மனிதர்கள் மூலமாய் வருகிற ஆசீர்வாதத்தை விட கர்த்தாவே உம்மிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் எதிர்நோக்கி காத்து நிற்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக, உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.